வணக்கங்க. ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு மேலாளர் இருக்கார். ஒரு மேலாளர் இருக்கும்போது நல்லா பண்பாக வளர்ந்தவன், நல்ல ஒரு நல்ல வகுத்துல பிறந்தவன், நல்ல அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தங்கமானவைங்க, ரொம்ப அன்பானவைங்க, அப்படி வளர்ந்தவன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல வர்றேன். பண்போட 4, 5 அக்கா தங்கச்சியோட கூட பிறந்தவன், பாசத்தோடு வளர்ந்தவன், அவங்க அப்பா அம்மா வந்து எந்த பாவக்காரியும் செய்யாமல் ஜெனிச்சு வந்தவன் ஒரு மேலாளராக ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கான். நடுத்தரமான ஒரு ஆஃபீஸர். கீழே பணிப்பெண்கள் எல்லாம் நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு லேடிஸ் வந்து கொஞ்சம் சபல புத்தி உள்ள லேடிஸ்னே வச்சுங்களேன். ஒரு சபலம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இருக்கிற பெண்ணு அந்த பெண் வந்து உங்ககிட்ட சல்லாபம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆண்மகன் நீங்கள் அதிகாரி, உங்களுக்கு கீழே செய்கிற பணிப்பெண் வந்து உங்கள்கிட்ட சல்லாபம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? சத்திய நேர்மை மனுஷனாக நடந்துக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா, தப்புமா, இதெல்லாம் தப்பு. உங்கள் கணவர்கிட்ட நீ அன்பாக இருந்து பாரு, உங்கள் கணவர்கிட்ட சிரித்து பேசிப்பார், உங்கள் கணவர்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணிப்பார், அங்கே கிடைக்குதுமா அன்பு அவர்கிட்ட. உங்களை நம்பித்தாம்மா வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. உங்களை 2 காசு சம்பாதித்தானே உங்களை அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் நம்மக்கிட்ட வேண்டாதெல்லாம் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் வேண்டாம்மா, அதெல்லாம் தப்புமா, சிற்றும்பம்மா, அதெல்லாம் அசிங்கம். நல்லா இருமா, உனக்கு என்ன வேணுமோ உங்கள் கணவர் வர்றாரு பாரு, அருமையாக நாளாக இருக்கார், நான் பார்த்தனே, நல்ல ஆளாக இருக்காரு, அவர்கிட்ட அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, பரிவை காட்டுங்க, இனிமையாக பேசி பாருங்க, அவர்கிட்ட இருக்குதுங்க சுகம், சொர்க்கம். இந்த மாதிரி வேண்டாமா? நம்ம எப்பவுமே நான் ஒரு மேலாளர் இல்லாட்டியும் கூட ஒரு சிஸ்டர் மாதிரி நினச்சிக்கங்களேன், என்னை ஒரு பிரதர் மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறவன் தானுங்க நல்ல வகுத்த பிள்ளையும் கூட கடவுளாக படைக்கப்பட்ட மனுஷன் அவன். கடவுள் எப்படி ஒன்றும் இல்லாமல் படைச்ச உன்னை அறிவாக படைச்சாரோ அந்த குணம் உள்ள ஆள் நீ அப்படின்னு இருப்ப. நீ என்னங்க அதை விட்டு போட்டு அந்த பெண் வந்து சல்லாம் பண்ணுறதை நீயே பயன்படுத்திட்டு அந்த மாதிரி பண்ணினா அந்த பெண்ணோட வாழ்க்கையில் புயல் வீசிடும், கெட்டு போயிடும், அவங்க குடும்ப அமைதியெல்லாம் கெட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக் கெடுத்துருவாருங்க, கடவுள் கெடுத்துருவார் சொல்ல வர்றேன். சரிங்களா? அந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்ல வரேன். ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்கணுன்னா நான் சொன்னாலங்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இனிமையாக இருக்குங்க வாழ்க்கைன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.